நம்ம இந்த சிலையை பார்க்கும்போதே நமக்கு எந்த கோயில் ஞாபகம் வந்துடலங்க. பெங்களூரில் அல்சூர் முருகன் கோயில் தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ளே வந்து நுழையும் போது இந்த சிலை நல்லா தக்கன்னு தங்கத்தில் ஜொலிப்பாருங்க முருகன். இந்த கோயில் வந்து 1000 வருட பழமையான சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய மதில் சுவரில் முருகர் சிலை, நாகர்கள், பெரிய பெரிய நாகர், மயில், சேவல் அப்படின்னா சுற்றி வச்சுருப்பாங்க. மதில் சுவர் சுற்றி உள்ள கருவறையில் நம்ம உள்ளே போகின்ற பொழுது கொடிமரம் எப்படி தக்கன்னு சொல்லிக்குது பாருங்கள். கொடிமரம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து முருகருக்கு முன்னாடி மயில் இருக்காதுங்க. அவருக்கு முன்னாடி வந்து யானை வச்சுருப்பாங்க. அழகாக யானை, ஒரு குட்டி மண்டபத்தில் யானை இருப்பார். இங்கே என்னன்னு தெரியல, ஒருவேளை அண்ணன் முன்னாடி இருக்கதா வச்சுருக்காங்க. இந்த கருவறைக்குள்ளே போகிற வழி ஃபோட்டோ எடுக்க முடியாது. நம்ம வெளியே சுற்றி வருகின்ற பொழுது தேர் வந்து வெள்ளியில் தேர் இருக்கும். இங்கே இந்த தேர் இழுக்கிறவங்க பணம் கட்டலாம். அன்றைக்கி வந்து தேர் இழுக்கிறதுக்கு பணம் கட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தேர் கொஞ்சம் நிதானமாக தான் மழை நின்னதுக்கப்புறம் தான் தேர் வந்து நகர்ந்துச்சு. சுற்றி கோயிலை சுற்றி 3 வாட்டி வலம் வருவாங்களாம். வலம் வந்து உள்ளே வந்து தெய்வயானி, வள்ளி தெய்வயானோட முருகர் இருக்கார் பாருங்கள். வெள்ளி தேர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த தேர் 3 தடவை கோயிலை வலம் வந்து நிப்பாட்டுவாங்க போல இருக்குது. அதுக்கான ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கும்போதே உள்ள கோயிலை சுற்றி பார்த்துருவோம். நம்ம கொடிமரத்தையும் நம்ம வாகனத்தையும் சுற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி சுற்றி வரலாம். மழை பெஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இங்கேயும் வந்து அறுபடை வீடுகளை குறிக்கிற மாதிரி தான் இங்கேயும் சிலைகள் இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து ஒடுக்கத்தூர் மகான் கோயில் இருக்கும், அதே மாதிரி தான் முருகன் கோயில் இங்கே இருக்கும். ஃபேமஸானு சொல்லுவாங்க. இந்த கோயிலை சுற்றி வருகின்ற போது தனி மண்டபத்தில் வந்து உங்களுக்கு அறுபடை வீடுகளும் பித்தளையில் அப்படியே வந்து செதுக்கியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சிற்பங்கள் பித்தளையில் வடிவமைச்சது. அதே மாதிரி சிவபெருமான் இருப்பார். அதே மாதிரி பெருமாள் அனந்த சயனத்தில் இருக்கிறதும் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா நிறைய வந்து அஷ்ட சக்திகளும் இருப்பாங்க. அதே மாதிரி சப்த கண்ணீர் இருப்பாங்க. நவகிரகங்கள் நாகர்களோடு இருக்கிற மாதிரி அமைப்பு வச்சுருப்பாங்க. இது ஒரு பெரிய மண்டபம் மாதிரி வச்சு அந்த மண்டபத்துக்குள்ளே இது உள்ள ஃபுல்லாக பெரிய பெரிய சிலைகளாக வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக வந்து மாரியம்மன் தான். என்னென்ன மாரியம்மன் இருக்காங்க அந்த மாரியம்மன்லாம் சிலைகளை வடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த சுற்றி வருகின்ற இடத்துல நம்ம இது வந்து இந்த பக்கம் உள்ள நுழையலாம். இப்போ அங்கே முருகர் இருந்தார்ல பெரிய தங்கத்தில், அந்த பக்கமாக உள்ள நுழையலாம். இந்த பக்கம் உள்ள நுழையிறவங்க இப்படி வந்து முன்னாடி வந்துடுவாங்க. இங்கே வந்து முருகப்பெருமான் மயிலோட வள்ளி தேவரோட காட்சி கொடுப்பாரு. தேர் வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் என்ன பண்ணுவோம், கையை தொட்டு கும்பிட்டு கோயிலை 3 சுற்றி வள வரும்போது அப்படி பின்னாடி பிடிச்சிக்கிட்டே வந்தாச்சுங்க. நல்லா இருந்துச்சு, புது அனுபவமாக இருந்துச்சு. முருகர் எனக்கு கொடுத்த ஒரு அதிசயம் இதை நினைக்கிறேன். அதிசயமாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணதில்லை தான் ஃபஸ்ட் டைம் நான். அதே மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து பூ அங்கே இருந்துச்சு. உங்களுக்கு அரளிப்பூவை எடுத்து எப்போ மாதிரி ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம அல்சூர் முருகப்பெருமான் கோயிலில் தரிசனம் பண்ணியிருக்கோங்க.